வந்து நான் 2 சட்னி வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் செய்கிற மாதிரிக்கு. மதுரையில் ரோட்டு கடை சட்னி தண்ணியாக வைப்பாங்கள்ல, அதுவும் ஒரு கார சட்னியும், அதாவது வெள்ளைப்பூண்டு போட்டு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி. 2 சட்னி வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி ஈஸியான முறையில் அவசரத்துக்கு சீக்கிரம் செய்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். பாருங்கள், வாங்க நம்ம போய் பார்ப்போம். நம்ம இன்றைக்கி மதுரை தண்ணி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம். இது வந்து தேங்காய் இல்லாமல் வைப்பாங்க, அதுதான் ஒரு வித்தியாசம். அதில் தேங்காய் இல்லாமல் வைக்கிறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு நம்ம குவாலிட்டி நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பாருங்கள், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாயை வந்து நம்ம போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிறலாம், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு. இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கணும், கொஞ்சம் அந்த வாசனை இது பண்ணி போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம். கொஞ்சம் தெரிக்கும் பச்சை மிளகாய், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கட் பண்ணாமல் போட்டால் தெரிக்கும். வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், இதெல்லாம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது வேணாலும் போட்டுக்கிறலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இந்த வதங்கிறது மட்டும்தான் அதோடைய வாசனை. இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பொட்டுக்கடலை எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வந்து சேர்த்தோம்னா நம்ம சட்னி வந்து நிறையா வரும். இவ்வளோ தான் இதோடைய இது. இது நல்லா கொஞ்சம் வதங்கிக்கிறட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதுதான் மதுரை ரோட்டுக்கடை சட்னி. இது இப்படி தான் செய்வாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்குது, ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வந்து தேங்காய் சேர்க்காமல் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவோம். இதை அரைச்சி காமிக்கிறேன். இப்போ வெள்ளைப்பூண்டு சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது ரொம்ப வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, கொஞ்சம் ஜீரகம். நான் கொஞ்சமாக அரைக்கிறதுனால நான் கொஞ்சமாக போடுறேன். இதில் வந்து சால்ட். நம்ம வெள்ளைப்பூண்டு வந்து கடைசியில் போடுவோம். நம்ம எதையுமே நம்ம வதக்கலை, எதுவும் செய்யலை. நான் இது வந்து ஈஸியான சட்னி, உடனே சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம இது பண்ணுறேன். இது குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நம்ம வெள்ளைப்பூண்டு வேறு போடுறோம், அதுவும் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் தான் நான் போடுறேன். இதை போட்டுட்டு இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. நான் வந்து செக்கு எண்ணெய் தான், நல்லெண்ணெய் போடுறேன். கொஞ்சமாக, ரொம்ப வேணாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆயில் பிடிச்சிச்சின்னா ஆயில் போட்டுக்கோங்க, இல்லாட்டா தண்ணி வேணால் தண்ணி போட்டுக்கிறலாம். இதை வந்து இப்போ ஒன்றுமே போடலை, வெள்ளைப்பூண்டு மட்டும் போடலை, மற்ற எல்லாம் போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து நல்லா இப்போ அரைச்சிட்டு வரோம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வந்து கருவேப்பிலை, மிளகாய் தூள் போட்டிருக்கேன், போட்டு நம்ம வந்து அரைச்சிட்டோம். இப்போது உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இந்த இதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு வந்து குறன்னு இருக்கணும். இவ்வளோ தான் இந்த வெள்ளைப்பூண்டு சட்னி. இதையும் அரைச்சிட்டு வந்துடும். பாருங்கள், இந்த வெள்ளைப்பூண்டு சட்னி அரைச்சாச்சு. இந்த வெள்ளைப்பூண்டு வந்து கொஞ்சம் வாயில் கடிபடுற மாதிரிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும், குறன்னு இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிச்சிருவோம். இதுக்கு ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம் அடுப்பில். இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிக்கட்டும். நல்லா கடுகு நல்லா வெடிக்கணும், அப்போ தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த வெள்ளைப்பூண்டு சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரே நாள் சாப்பிட்றதுக்கு தான் தான் இருக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே வதக்கலை இல்லையா, கருவேப்பிலை போட்டுருவோம். வதக்காதனால ஒரு நாளைக்கு தான் இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு சட்னி, ஒரு கார சட்னி. இது பாருங்கள், பெருங்காயம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடுவோம். இதில் ஊற்றிடுவோம். இந்த பெருங்காயமும் இந்த கருவேப்பிலை வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். நம்ம வந்து இப்போ தேங்காய் சட்னி வந்துட்டு தண்ணி மதுரை சட்னி வச்சுருக்கோம்ல, அதை பார்ப்போம். அது எண்ணெயில் கடுகு பருப்பு போட்டுருவோம், வரமிளகா போட்டுருவோம், அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டுருவோம். இதை எடுத்து நம்ம அந்த சட்னியில் நம்ம போட்டுருவோம் எல்லாத்தையும். பாருங்கள், இந்த சட்னி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த இதில் நம்ம எடுத்து அதை ஊற்றிடுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், அருமையான 2 சட்னி உடனே செஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த 2 சட்னிக்கும் நம்ம நல்ல ஒரு தோசை ஊற்றி சாப்பிடுவோம். நல்ல மெல்லிசா, எவ்வளோ பெருசு உங்களால் ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா. எங்கள் வீட்டில் இந்த நான்ஸ்டிக் கொஞ்சம் பெருசுனால நல்ல பெரிய தோசையாக ஊற்றிடுவேன். கொஞ்சமாக மாவு போட்டு ஊற்றிடுங்க. இந்த தோசைக்கோ இட்லிக்கோ இந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக ஆயில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கார சட்னிக்கெலாம் ஆயில் போட தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் தோசைக்கு கொஞ்சம் ஆயில் கம்மியாக போட்டுக்குவோம். தோசை நல்லா மொறுமொறுன்னு நல்லா பண்ணியாச்சு. சூப்பராக. இதை நம்ம பிளேட்டில் எடுத்துக்கிடுவோம். நம்ம வெள்ளைப்பூண்டு சட்னியும் மதுரை ரோட்டுக்கடை தண்ணி சட்னியும் பார்த்துக்குங்க நம்ம வச்சுட்டோம். இந்த மாதிரி தோசையோ இட்லியோ வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.